நடிகர் விஜயகாந்தை வைத்து திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர்களில் மிகவும் முக்கியமானவராக திகழும் கலைப்புலி தானு நம்மோடு இணைந்திருக்கிறார். நடிகர் விஜயகாந்தை வைத்து கூலிக்காரன் என்ற திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை எடுத்து தமிழ் திரையுலகை ஒரு திருப்பு முனை திரைப்படங்களை எடுத்த கலைப்புலி தானுவிடம் இந்த துயரமான நேரத்தில் மறைந்த விஜயகாந்த் தொடர்பான அவருடைய நினைவுகளை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். துன்ப நாளுங்க, இது துயர நாள். அவரோடு பயணித்த காலம் மறக்க முடியா காலம். அது என்னோட கூலிக்காரன் படம், நல்லவன், திருப்பாடகன், இந்த 3 படம் பண்ணியிருக்காரு. கூலிக்காரன் பயணிக்கும் போது என்னோட பயணித்ததுனால நல்லவன் படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதுறதுக்கு உத்தரவு கொடுத்து நடத்தி காமிச்சாரு. அந்த படத்துல நான் பணியாற்ற விதத்தை பார்த்து திருப்பாடல்ல கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், டைரக்ஷனும் மியூசிக்கும் சேர்த்து பண்ணுங்க சார் அப்படின்னாரு. குடும்பத்துல ஒருத்தரா என்னை ஏத்துக்கணும் என்னோட பயணித்தவரு. அவருடைய திருமண காலத்துல இருந்து அவர் குழந்தை ஈண்டெடுத்து பெயர் வச்ச காலத்துல இருந்து அவருக்கு புரட்சி கலைஞர் பட்டம் கொடுத்ததுல இருந்து எல்லாமே 2 கலந்து நாங்க பணியாற்றி இருக்கோம். அதோட மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும்போது வீட்டுக்கே கேள்விப்பட்டு பார்த்துட்டு கண் கலங்கி போனவர் அவருடைய திருமதியும். தமிழ் திரையுலகில முதல் சினிமா தொழிலாளர்களுக்கு படப்பிடிப்புல டீ காப்பிக்கு பதிலா ஹார்லிக்ஸ் கொடுத்த ஒரு பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இணையர்களுக்கு. ஆமா, அதோட மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் எப்படி வள்ளலார் கடலூர்ல இருக்கிற வள்ளலார் மையத்துல அடுத்து 24 மணி நேரம் எரிஞ்சு சாப்பாடு பரிமாற்றம் பண்ணின்னு இருக்காங்களா, அந்த மாதிரி விஜயகாந்தோடைய ஆபீஸ் 24 மணி நேரமும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, டிஃபன் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேடந்தாங்கல் பழைய மாதிரி நாங்கெல்லாம் பத்திரிகையாளர்ல இருந்து தயாரிப்பாளர் இருந்து நண்பர்கள் இருந்து ஒரு சேர குழுமி எல்லாருக்கும் ஒரே முகமாக சாப்பாடு பரிமாறு சொல்லி பண்றதெல்லாம் அவருடைய காலம் தான். மறக்கவே முடியாது. அவருக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுக்கும் போது அதை இன்னொருத்தோட ஏற்றுக்குன்னு அதை பயணிச்சாரு, அந்த டைட்டிலோட வாழ்ந்தாரு. நடிகர் சங்கத்துல பிரச்சனைய கடனை ஒரே நிகழ்ச்சியில அடைச்சி அதை கடன்ல இருந்து மீட்டெடுத்த ஒரு பெரிய புண்ணியவான் விஜயகாந்த் சார் தான். அவருடைய காலம் திரையுலகில மிகப்பெரிய பொற்காலம். உலக தமிழர்கள் எல்லாம் ஒரு துயரம்னா முன்னோடியா நின்று செயல்பாற்றக்கூடியவர். அவர் எடுத்த விழாக்களிலும் அவருக்கு பிரசித்தி பெற்ற விழாக்கள்லாம் எடுத்திருக்கார். அப்படிப்பட்டவர் இழந்தது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இழப்பு. தமிழ் திரையுலக மாதிரில உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய துயரம் துன்பம் அவருடைய இழப்பு தான். அவருடைய புகழ் மீட்டு நிகழ்ச்சி வரணும்ன்றதான் நான் நினைக்கிறேன். அவருடைய புகழ் வாழ்கிறது புரட்சி கலைஞர்னு நீங்க அந்த பட்டம் கொடுக்குறது, அது என்ன அதுல அப்படி சிந்திச்சீங்க சார்? அந்த புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் அவர் கொடுக்கணும். அது கலைஞர் மீது அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. அதே நேரத்துல எம்ஜிஆர் மீது அளவற்ற அன்பு ரசிகனா இருந்தவர். அதனால நான் புரட்சி நடிகர்ல இருந்து புரட்சியும், கலைஞர்ல இருந்து கலைஞரை புரட்சி கலைஞர்னு கொடுத்தேன். அவருடைய ரசிகர்களுக்கு திருமண விழா மணலி சேக்காடுல நடந்தது. அந்த விழாக்கு போகும்போதுதான் ராயபுரம் எப்படி ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருப்பு முனைய ராபிசன் பூங்கா தந்தது, அந்த மாதிரி விஜயகாந்த் புரட்சி கலைஞர் பேரும் அந்த ராபிசன் பூங்காக்கு அருமையில் இருக்கக்கூடிய ராயபுரம் பிரிட்ஜில தான் அந்த பேரையே நான் சுட்டினேன். ராயபுரம் பிரிட்ஜில வரும்போது சார் அது? ஆமா 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 அப்படியா? ஆமா, போகும்போது அந்த விழாக்கு போகும்போது சரி சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு தமிழ் திரையுலக இந்த கூலிக்காரன்ங்கிற திரைப்படத்துக்கு அப்போ விஜயகாந்த் ஒரு 2ஆம் நிலை கதாநாயகரா இருக்கும்போது அவரோட திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கட் அவுட் வச்சு இந்த ஹெலிகாப்டர்ல சிலையும் வச்சேன். எல்லா ஊர்லயும் வச்சு பெரிய பரபரப்பா பேசப்பட்டது. அது எப்படி அந்த நேரத்துல முதல்ல போஸ்டர் வச்சு ஒட்டினதான் அந்த படம் தான். 22 ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்த நடிகர் பெற்ற சிறப்பு அவர் தான். அந்த கூலிக்காரன் பெயர் தாங்கி வரும்போது அந்த கூலிக்காரனை எடுக்கிறதுக்கு ஆலோசனை சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். காலியா அந்த படத்தை இந்தி படத்தை வாங்கி எடுத்தானே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு விஜயகாந்துக்கு. அது சொல்லிதான் அந்த படத்தை வாங்கி பண்ண
முதல்ல வந்து 1 கோடி வியாபாரம் வந்து விஜயகாந்துக்கு அந்த படம் தான் பெற்று தந்தது. குடிகாரன் தான் 1 கோடி. அப்போ ஆமா. சரி சரி. ஓஹோ. சரி சரி. மற்றபடி தனிப்பட்ட முறையில நீங்க அன்பு சொன்னீங்க உங்களோட மனைவி. 2 நாள் என்ன பார்க்கவே தான் சார் 2 நாள பாக்கலடா புர்ரா வண்டி அவருக்கு ஆபீஸ் அப்படின்னு ஆபீஸ் வந்துருவாரு. ஓ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டூல் இருக்கு, அந்த ஸ்டூல்ல உட்காந்துருப்பாரு, சேர்ல கூட உட்காந்து ஸ்டூல் இருந்தா கூட உட்காந்துருப்பாரு. அப்படி வந்து கைவலியோட வந்து நடிச்சு கொடுப்பாரு. ஷோல்டர் வந்து சண்டை காட்சியில விலகி வந்துடும், அதை சரி பண்ணிட்டு மத்த யாரா இருந்தாலும் அது பேக்கப் தான் பண்ணுவாங்க, ஆனா அவர் நடிச்சு கொடுப்பாரு. ஓ அந்த இது அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட நடிப்பு எளிமை. எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது சொல்லி இந்த கலைஞர்களுக்கு ரொம்ப எளிமையானவர். நம்ம வந்து அதாவது கடையேழு வள்ளல்களை பற்றி படிச்சிருக்கிறோம், ஆமா, ஆனா பார்த்தது இல்ல. நம் கண்முன்ன ஒரு கடையேழு வள்ளலுக்கு மிக்க சிறப்பு மிக்க ஒரு வள்ளலை வந்து நம்ம 8வது வள்ளலா நம்ம இவரை பார்க்கிறோம். திரைத்துறையில எம்ஜிஆருக்கு பிறகு அந்த உணவு வந்து எல்லாருக்கும் வழங்கினது அவர்தான். ஆனா அவர் எம்ஜிஆர் மேல் வச்சு பாசம் தான் பாத்தீங்கன்னா அவருடைய பிரச்சார வண்டி கூட இவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த எம்ஜிஆரோட வாகனங்கள் வாங்கிறத அவர் வாங்கியிருக்கிறார். ஆமா, அதுதான் போவாரு. ஆமா ஆமா, அந்த அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசி வரை நீங்க கடைசி அந்த உடல்நல குறைவுக்கு மேல அவரை சந்திச்சீங்களா சார்? கொஞ்சம் கொரோனாக்கு முன்னாடி நான் அவரை சந்திக்கும் போது அவருடைய மகன் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு இவன் தான் சினிமாவில் பண்ண போறான் பாத்துக்க அப்படின்னாரு. பாத்துக்கிறேன் அப்படின்னா அதான் அவர்கிட்ட கடைசியா நல்ல சகலமா பேசுது. அதுக்கப்புறம் அவருடைய பர்த்டேக்கு போய் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, தானு சார் வந்திருக்காருன்னு சத்தமா சொல்லும் போது ஒரு சிரிப்பு போறோம் அவருக்கு உடம்புல, தானு பேர் கேட்கும் போது. ஓ சரி சரி சரி. அந்த அன்பு மட்டும் கடைசியா அவருக்கு இருந்தது. அவர் குடும்பமும் சரி, அவருடைய தொண்டர்களும் சரி, உலகளாவ தமிழருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல், அவருடைய புகழ் வெல்க என்று சொல்லி அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறார். நன்றி சார். அவரோட விஜயகாந்தோட உங்களுடைய நட்பு மற்றும் அவருடைய பயணித்த நாட்களை வந்து சுருக்கமாகவும் நிகழ்ச்சியாகவும் நினைவுபடுத்தினீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் தானு நடிகர் விஜயகாந்தோடு பயணித்த அவரது நாட்கள், அவருக்கு புரட்சி கலைஞர் என்று பட்டம் வைத்தது ராயபுரம் பாலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக விஜயகாந்துடன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு எம்ஜிஆரின் மீதுள்ள அன்பையும் கலைஞரின் மீதுள்ள பாசத்தையும் இணைக்கும் வகையில் புரட்சி கலைஞர் என்று உங்களுக்கு பட்டம் வைக்க வேண்டும் என்று திமுகவுக்கு திருப்புமுனை அளித்த ராபின்சன் பூங்காவை போல இந்த ராயபுரம் பாலத்தில் தான் புரட்சி கலைஞர் பட்டத்தை தாம் அவருக்கு கூறியதாகவும் விளக்கியதாகவும் கலைப்புலி தானு நம்மிடம் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். நடிகர் விஜயகாந்திற்கு புரட்சி கலைஞர் பட்டம் ராயபுரம் பாலத்தில் காரில் பயணிக்கும் போது, விஜயகாந்தோடு பயணிக்கும் போது அந்த பட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்.